குருச்சரணம் பெங்களூர் ரேக்கி மீட்டிங் வரும் 27, 28 சனி ஞாயிறு தேதிகளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. நேரடியாக அம்மா தீட்சை கொடுக்க உள்ளார்கள். புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 தீட்சை பெற ஆர்வமுள்ளவர்கள் நேரடி தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே அம்மாவிடம் தீட்சை பெற்றவர்களும் உயர் வகுப்புகளுக்கான தீட்சை பெற்று பயன்பெறலாம். ரேக்கி 1, 2, 3, 4 அமடைஸ், லாமாஃபரா, குவானின், பஞ்சபக்ஷி, கபாலா நியூமராலஜி, ஹவுஸ் கிளென்சிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகளும் நேரடியாக நடைபெற உள்ளன. பல நாடுகளில் இருந்து பல்வேறு சக்தி வாய்ந்த பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம் அம்மாவின் கைகளால் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் நேரடி ஆசி பெற இது ஒரு அரிய சந்தர்ப்பம். முன்பதிவு மிக மிக அவசியம். குறைந்த இடங்களே உள்ளன. விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை கேட்டுட்ருக்க அன்பான செல்லங்கள், என்னுள் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் சகலவிதமான நன்மைகளையும் பெற்று நீடூழி வாழணும். இது அம்மா வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம நல்ல வேலை கிடைக்கணும், வசதியாக வாழணும், தன்னம்பிக்கையாக இருக்கணும், பகுத்தறிவாக வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏஞ்சல் தலீஷர். தலீஷர் அப்படிங்கிறத நீங்கள் தாலீஸ்வர் அப்படிங்கிறது சொல்லலாம். தலீஷருங்கிறது அதனுடைய நேம். இது என்னென்னா, இவங்களை கூப்பிட்டுட்டிங்கன்னா சரி, உங்களுடைய காரிய சித்தி எல்லாமே நடக்கும். இந்த காரிய சித்திங்கிறப்ப இதுக்கு உண்டான யந்திரா உங்களுடைய எலிஜினஸில் இருக்குது. அதை விட நல்ல தன்னம்பிக்கை கிடைக்கணும், பகுத்தறிவு வரணும், அதிக சக்தி எனக்கு வேணும். அது ரொம்ப முக்கியம் இல்லை? இப்போ பலவீனத்தை நோக்கி போகாமல் வலிமை உங்கள்கிட்ட இருந்தாலே போகிறோம். நீங்கள் என்ன வேணுமாலும் அதை சாதிக்கலாம், கும் சாதிப்பீங்க. உங்கள் திறமைகளை அதிகரித்து அதை ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேச போனால் இதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கார்னீலியன், இது ஜேடு அப்படின்னு நோஸ் பண்ணி வச்சுக்க மாதிரி நீங்கள் இருக்கணும். உங்களுடைய ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தியாகும். உங்களை பார்த்தாலே ஒரு ஆகர்ஷணம் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய ஆகர்ஷண சக்தி கூடணும். உங்கள் ஆறா கூடணும். அதுக்கு உங்கள் பேச்சாற்றல் தன்மை கூடணும். நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கணும், வருமானம் கிடைக்கணும், நீங்கள் நினச்ச கல்யாணம் நடக்கணும், நீங்கள் நினச்ச குழந்தைகள் உங்களுக்கு அது மாதிரி பிறக்கணும். இது எல்லாத்தையும் குறுகிய காலத்தில் கிடைக்கணும் அப்படின்னா இதுக்குரிய யந்திரா இருக்குது. அதை நீங்கள் என்ஜினியர்ஸில் வாங்கிக்கிறணும். இதுக்கு 2 ஸ்டோன் சொல்லுவாங்கம்மா. ஒன்று வந்து ஜேடு, 2வது கார்னீலியன். கார்னீலியனில் இப்போ இது என்னென்னா, அதுக்குள்ளேயே கார்னீலியனை பல வகை, அதாவது பல கோடி, அதை கோடி கூட சொல்லலாம், பல கோடி உள்ளே பிரமிட்ஸ் இருக்கிற மாதிரி கார்னீலியில் கொஞ்சம் இருக்குது. வேணுங்கவங்க முதலையே முந்திக்கிட்டா தான் அது கிடைக்கும். ஏன்னா இது அவ்வளோ ஈஸியில் கிடைக்கிறது. இந்த கார்னீலியன் கிளஸ்டர்ஸை வாங்கிக்கோங்க. அடுத்தது என்னென்னா, கார்னீலியனுடைய நம்மளுடைய வாண்டு. இந்த வாண்டை வச்சு இந்த கிளஸ்டர் நீங்கள் எழுதினீங்கனாலே போகிறோம், எல்லாமே நடக்கும். அடுத்து என்னென்னா, கார்னீலியன் சாதாரணமாக இது ரா ஸ்டோன்ஸ். எனக்கு ரா ஸ்டோன்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறனால வச்சுருக்கேன். கார்னீலியன் மாலை, கார்னீலியன் ஏஞ்சல். அதை விட இந்த ஜாப் ஆயில் சூப்பராக வேலை செய்யுது. ஜாப் அரோமேட்டிக் ஆயிலை கொஞ்சம் அப்படி தடவிட்டு இங்கே கொஞ்சம் தடவிட்டு போனீங்கன்னா போகும். புரிஞ்சுதா? இந்த தடவிட்டு போனீங்கன்னா போகிறோம். இன்னொன்று, நம்மளுடைய எனர்ஜினஸில் சாண்டல்வுட்டு, ரோஸ், இந்த 2 சென்ட்டாக இருக்குது. இந்த சாண்டல்வுட்டை மட்டும் நீங்கள் ரொம்ப லைட்டாக தடவிட்டு போகணும். இங்கே உள்ள இங்கே லேசாக இங்கே அதை மட்டும் பண்ணிட்டு போனீங்கன்னா போகிறோம். அந்த அரோமா வில் அட்ராக்ட் தோட்டின் இன்டர்வியூ பண்ணுறவங்களோட அட்ராக்ட் பண்ணோம். இவங்க எவ்வளோ இதாக இருக்காங்க, என்னவோ இந்த ஆட்டை இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா போதும் இல்லை? அது மட்டும் இல்லை, நிறைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி ஊதுபத்திகள் எனர்ஜினஸில் இருக்குது. உங்களுடைய அதை விட உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு உண்டான ஊதுபத்தி இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீட்டு எனர்ஜியும் சரி, உங்களுடைய பாடி எனர்ஜியும் சரி கூடும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஜேடு பால் இதெல்லாம் வச்சு பழங்கிறதுக்கு ஒரு இந்த பாலை என்னென்னலாம் செய்யலாங்கிறது ஒரு நாள் கிளாஸ் எடுப்போம். பால் கிளாஸ்னே உண்டு, பால் கேசிங்னு ஒன்று உண்டு. பெண்கள் எல்லாம் இந்த ஒரு ஜேடி ஏஞ்சல் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கண்ணுங்களா. கேட்டு பாருங்கள், எனர்ஜினஸில் கேளுங்க. முக்கியமாக இது கொஞ்சம் இப்போ இருக்கிறதுனால இந்த காலினிய கிளஸ்டர், பால் கிளஸ்டர்னு கேட்கணும். பால் கிளஸ்டர் அம்மா பேசியிருக்காங்க.
அது கொடுங்க அப்படின்னு கேளுங்க. ஓகே, இது எல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லோரும் அதை யூஸ் பண்ணி நல்லா இருங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் வேணும்னா நமக்கு ஒரு ஜாபுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் இந்த மாலையில் எப்படி பண்ணணும்னா, இப்போ இந்த ஜாப் ஆயில் வாங்குறீங்கல்ல, ஜாபுக்குன்னு ஆயில் இருக்குது. இந்த ஜாப் ஆயிலை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு சொட்டு எடுக்கிறீங்க, உங்கள் கையில் எப்படி தடவுறீங்க, தடவிட்டு அந்த கையை இந்த மாலையில் தடவிடுறீங்க. இப்போ பாருங்கள், அடடா, இந்த மாலையிலே தடவி போட்டுக்கிட்டு போனீங்கன்னா சூப்பர். புரிஞ்சா? அது மட்டும் அல்ல, அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. என்னென்னா 218-494-5117-601. பெருசாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல. அதாவது 218-494-517-601. இந்த நம்பரை ஒரு பேப்பரில் எழுதி 7 தடவை எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் வேலை, இவ்வளோ சம்பளம் வேணுங்கிறத எழுதி ஒரே ஒரு ப்ளூ கேண்டிலை வச்சு அல்லட்டா எல்லோ கேண்டில் வச்சு எரித்து என்ன அதில் அந்த நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு வந்ததுக்கப்புறம் அது எரிச்சிடணும். எரிச்சிட்டிங்கன்னா அது நல்லது நடக்கும். ஓகே, ஐ லவ் யூ ஆல். மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்டா செல்லுங்க. பாய்.